ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் தர்ணி ஸ்ரீ கல்யாண். லாஸ்ட் இயர் 2025 சிடிசிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட் எடுத்திருக்கேன். நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து நிறையா லைக் 100+ போஸ்ட் போட்டோன்னே இந்த டைம் மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இவ்வளோ போஸ்ட் வருமான்னு தெரியல, நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் சிலபஸ் பார்த்தா பெருசு பெருசாக நிறையா இருக்குது. என்கிட்ட ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப பிளாங்காக கன்ஃபியூஸ்டாக நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோன்ட்டு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது சாரோட ஹியூமன் இன்ஜினியர்னு ஒரு யூடியூப் பார்த்தேன். அது மூலயமா தான் இந்த மாதிரி நோட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார் கிட்ட உடனே பே பண்ணி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுலேருந்தே அவர் டிரைவ் வந்து கொடுத்துட்டாரு. டிரைவ்ல எல்லா யூனிட்ஸ்க்கான நோட்ஸு எல்லாமே இருந்துச்சு. அந்த நோட்ஸ் பார்க்கும் போதே ஓகே, நமக்கு ஒரு பயமே பாதியா குறைஞ்சிருச்சு. ஓகே, நம்மளால முடியும். ஏன்னா நமக்கு ரெடிமேடா எல்லாமே இருக்கு, நம்ம படிச்சா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்லி சார் வந்து 4 o'clock வந்து அந்த 200 கொஷின்ஸ் இருக்க டெஸ்ட் வந்து போடுவாரு. அப்ப வந்து எப்படி அவர் ஆல்ரெடி ஏஇயா இருக்காரு, அவரே டெய்லி 4 o'clock ஏஞ்சி போடுறாருன்னா நம்ம அப்ப எப்படி படிக்கணும், அந்த விஷயமே ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்தது. அப்ப சார் போட்டா உடனே நம்ம 4 o'clock அதை வந்து நம்ம பார்த்துருக்கணும், நம்ம வந்து அதை படிச்சிடணும். அந்த விஷயம் வந்து ரொம்ப லைக் ஒரு ஸ்டாஃபே இவ்வளோ டெடிகேட்டடா இருக்காரு, அப்ப நம்ம எவ்வளவு டெடிகேட்டடா இருக்கணும்ன்றதுக்கு வந்து எனக்கு எப்பயுமே அது தோணி அதுக்கே படிப்பேன். அதுக்கே சார்ட்ட கேட்பேன், எப்படி சார் உங்களால 4 o'clock ஏந்திரிக்க முடியுது அப்படின்னு. ஈவன் தான் அவங்களுக்கு ஒர்க் ஷெட்யூல் இருந்தாலும் நம்ம எப்ப டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணுவாங்க. சரி, நோட்ஸ் கொடுத்துட்டோம், நீங்க படிச்சா போதும் அப்படின்னு இல்லாம கரெக்டா நம்ம எப்பெல்லாம் டவுன்லாம் ஃபீல் ஆகுறோமோ அப்ப வந்து ஒரு வாய்ஸ் நோட் குரூப்ல காமனா போடுவாங்க. அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஷியல் ஷேர் பண்ணுவாங்க. அதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகே, நம்மளால முடியும் அப்படின்ட்டு. சார் ஒருத்தவங்களை அட்ரஸ் பண்ணும் போதே லைக் நீங்க கண்டிப்பா எடுத்துருவீங்க, நீங்க அது வந்து ஆபீசர் ஆயிடுவீங்க, அப்படிதான் சார் பேசுவாரு. அதுவே நமக்கு வந்து ஓகே, லைக் நம்ம மேல ஒருத்தவங்க ட்ரஸ்ட் வைக்கிறாங்கன்னே அது நமக்கு இன்னும் ஒரு பூஸ்டா இருக்கும். அந்த மாதிரி சாரோட கைடன்ஸ் ஃபாலோ பண்ணி படிச்சாலே நம்ம மேக்சிமம் வந்து கவர் பண்ணிட்டோம். அதுவே இதோட ஒரு தெம்போட நம்ம வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வெறும் கோர் மட்டும் இல்லாம ஜிஎஸ்க்குமே சார் வந்து இது படிங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்லாம் கொடுக்கறது, அப்புறம் ஒன்லைனர் பத்தி, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து எந்தெந்த சோர்ஸ்லேருந்து படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுப்பாரு. ஓவரால் அவரே கவர் பண்ணிடுவாரு. அதுக்கும் மீறி நம்ம வந்து செல்ஃபா எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து படிச்சுக்கணும் அப்படின்னா ஓகே. அதுவுமே இந்த டைம் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் சாரோட கைடன்ஸ்ல எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்டா படிச்சா இந்த டைம் கண்டிப்பா கிராக் பண்ணிடலாம். அதுக்கு கண்டிப்பா சார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நாட் ஜஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் தான், அப்படி இல்லாம நமக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு வந்து சார் கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும்.